अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भव्या तस्मतिष्ठार्थसिद्धये கஜகேசரி செல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டும்தான். அதை சுய ஜாதகத்துல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்த்துட்டு தான் சொல்லணும். அப்படியும் நம்ம தெரிஞ்சுக்கணும், கரெக்டா தெரியணும் அப்படின்னா உங்களுடைய டைம் ரொம்ப முக்கியம். பிறந்த தேதியில சராசரியா எல்லாருக்குமே ஒரு 2-2.5 நிமிஷம் பிழை இருக்கு. அதுதான் நான் ஒரு வீடியோலையும் ஒரு ஆடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும். அது சரி செய்து அந்த கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டா இருக்கும். அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம், நேரடியாகவும் பண்ணலாம், ஃபோன்லயும் பண்ணலாம். புக் பண்ணிட்டு என்கிட்ட நீங்க பேசலாம். மே 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாத பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமான 4 கிரக பயிற்சிகள். ராகு, கேது, குரு, புதன், டோட்டல் 4 கிரகங்கள். அதுல 2 சாயா கிரகங்கள். கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிறது ஏற்படுறது இந்த மாசத்துல ஒரு மிட் ஆஃப் த போர்ஷன்ல ஏற்படுகிறது. அதுல ரொம்ப முக்கியமா இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாசத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகள் அல்லது 12 லக்னங்களுக்குமான பலன்களை பார்ப்போம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த், வெல்த் ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு அது நல்லா இருக்கும். பொறுப்பு பயங்கரமா இருக்கும். இனிமேல லைஃப் கிளியர் ஆகும், மைண்ட் கிளியரா இருக்கும். எது பண்ணணும்னாலும் டக்கு 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 டக்குன்னு பண்ணணும்னு தோணும். இந்த கன்ஃபியூஷனே இருக்காது. இந்த சைக்கியாட்டிக்கல் ப்ராப்ளம் கிளியர் ஆயிடும். விரக்தி மனப்பான்மை கிளியர் ஆயிடும். சூசைட் பண்ணிக்கணும்னு தோன்றது கிளியர் ஆயிடும். மனசு ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகுறதே பெரிய சமாச்சாரங்க. அதுவே நடக்குது. ஆனா இருக்கிற வேலையை விட்டுருப்பீங்க. மெயினா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கம்யூனிகேஷன்ல கவனமா இருக்கணும். யாருக்கோ போய் அறிவுரை சொல்றேன்னு பார்க்க கூடாது. இன்னொன்னு, இந்த குரு போய் அந்த இடத்துல உட்காந்தா எவன்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டானோ அவன்லாம் பர்மனன்ட் ஆயிடுவான். லாஸ்ட்ல உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நடக்கும். இல்ல இருக்கிற வேலை வேணாம்னு தோணும். இந்த மாதிரி ஒரு பாதிப்புகளை கொடுக்கும். விரயஸ்தானத்துல கேது வருவதனால மறைமுகமான பிரச்சனைகள் வரும். சில பேர் கழிவுகள் போகக்கூடிய பாதைகள்ல பிரச்சனை வரும். சில பேருக்கு சின்ன சின்ன கட்டி மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மறைவு பகுதிகளில். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்போ ருணம், ரோகம், சத்ருஸ்தானம் 6ஆம் இடத்துக்கு ராகு வர்றதுனால சில பேருக்கு புதுசா கேஸ் ஒண்ணு உருவாகும். அது நண்பர் மூலியமா வரக்கூடிய கேஸா இருக்கலாம், மூத்தவங்க மூலியமா ஏற்படக்கூடிய ஸ்பிளிட்டா இருக்கலாம். ஆனா வெற்றி பயங்கரமான வெற்றியா. அதே மாதிரி கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அது உங்களுக்கு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். யூ வில் வின் த கேஸ், யூ வில் ஃபினிஷ் ஆஃப் த கேஸ், தட் வில் பி பிக் விக்டரி. நிறைய பேருக்கு பெரிய பெரிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள். இந்த 6, 12 பாவங்கள் எப்பெல்லாம் இந்த ராகு கேத்து வருதோ அப்பெல்லாம் ஃபேமிலி ஸ்பிளிட் ஆகும். அதனால ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி, ஒண்ணு வேலை நிமித்தமாவோ, தொழில் நிமித்தமாவோ, வியாபார நிமித்தமாவோ இந்த மாதிரி நடக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த 7ஆம் இடத்துக்கு சனி வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் மற்றவங்களை வீட்டுக்குள்ள விடாம இருக்கிறது நல்லது. எந்த விதத்திலையுமே அதை பார்த்துக்கணும். உங்க சந்தோஷங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா இந்த கன்ஃபியூஷனா செய்யக்கூடிய விஷயங்களை விட்டுறணும். ஒண்ணு. வியாபாரம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா செட் ஆகும். புதிய விஷயங்கள் எடுத்து கையாளப்படுது. அது பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். நிறைய மாற்றங்களை கொடுக்கும். எப்பவுமே மைண்ட் ஓப்பன் அப்பா வச்சுக்கணும். அவ்வளவுதான். இனிமேல எங்க போனாலும் சரி, ஒரு கோயிலுக்கு போனாலும் பாத யாத்திரை போங்க, நல்லது. இல்லையா, அங்க போய் ஒரு முடி காணிக்க கொடுக்கறது பெரிய சக்சஸ் கொடுக்கும். இல்லைன்னா அகல் விளக்கு ஏத்தி வைக்கிறது, இதெல்லாம் பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். அதுவும் நெய் தீபமா ஏத்தினீங்கன்னா இன்னும் நல்லது. சந்தோஷம் அப்படின்னு சொல்றது இனிமேல ஜாஸ்தியா இருக்கும். 80. பொருளாதார ஏற்றம் எவ்வளவு? 75. ருத்ரன் வழிபாடு, சிவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மே மாசம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் கொடுக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணுகள் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.